ஹலோ விவர்ஸ், மகாநதி சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. குமரனும் அதுக்கப்புறம் கங்காவும் இருந்துட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது குமரனுக்கு வந்துட்டு கால் வருது. என்னாச்சுங்க, யார் கால் பண்ணிட்டா, எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு எடுத்து பேசுகிறாங்க. ஆல்ரெடி வந்து ஒரு சீரியலில் வந்து குமரன் நடித்ததில் வந்து ரொம்ப ஹிட்டாக இருக்குது, நல்லா நடிச்சிருக்குப்பா, அதனால் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார், நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆமாப்பா, நீ நல்லா நடிச்சுக்கிறதுனால இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீ எப்போ வேணால் ஃபோன் பண்ணுவாங்க, நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு தெரிஞ்சவர் வந்துட்டு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. குமரன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து, கங்கா, நான் வந்து ஆல்ரெடி சீரியலில் நடித்தேன்ல, அந்த சீரியலில் நடித்ததுனால இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலான்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களாம். கங்கா, எப்போ வேணால் எனக்கு ஃபோன் வரும், ரெடியாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்றாங்க. என்னங்க இது, ஒரு டைம் தான் ஆசைக்காக நடிச்சிங்க, ஆனால் திரும்பலாம் வந்துட்டு நடிக்கலாம் வேண்டான்றாங்க. ஏன் கங்கா இப்படிலாம் பேசுகிற? இல்லைங்க, எப்போ வேணால் கூப்பிடுவாங்கன்னா நம்மளோட ஒர்க்கே நகருது, ரெகுலர் கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க வேறு, அதனால் இந்த நடிக்கிறதெல்லாம் வேணான்றாங்க. என்ன கங்கா, நானும் வந்துட்டு நடித்து நல்லா சம்பாதிக்கலான்றாங்க. அதுவும் வந்து கூப்பிட்டா தானே, நம்ம பார்த்துக்கலாம் வீடு அப்படின்றாங்க. எனக்கு என்னவோ நமக்கு செட் ஆகும்னு தோணலாங்க அப்படின்றாங்க கங்கா இருந்துட்டு. அடுத்த சீனில் வந்து ராகினியும் அவங்களோட ஹஸ்பண்டும் வந்துட்டு காலில் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, ஏன் ராகினி, என் கூட வாழ உனக்கு பிடிக்கவே இல்லையா, இப்போ பாருங்கிட்ட எது எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்க கூட வாழ்கிறதுக்காகலாம் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கல, அந்த காவேரி எப்படியாவது வந்துட்டு பழி வாங்கி ஆகணும், இந்த தாலிக்காகலாம் மரியாதை கொடுத்து உங்ககிட்ட இருக்கலை நான் அப்படின்னு உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் முகம் வந்துட்டு வாடி போயிடுது. அதுக்கப்புறம் காவேரிக்காக தான் வந்து அவங்க கூட இருக்க, அந்த வேலை முடிஞ்ச உடனே உங்களை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்றாங்க. என்ன ராகினி இப்படிலாம் பேசுகிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்கவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்குன்றாங்க. அப்படிலாம் வாழலாம் முடியாதுங்க அப்படின்னாங்க. ஒருவேளை நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் என்ன பண்ணுவேன்றாங்க. நீங்கள் மட்டும் என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது, நான் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சும்மா தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வளர்ப்புறாங்க. கூட வாழுவேன், ஆனால் அந்த காவேரி பழி வாங்கிட்டேன்னா போதும், அது மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த டைமில் வந்துட்டு விஜயோட எக்ஸ் லவர் வந்துட்டு வெனிலா நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ராகினியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னங்க இது, எதுக்காக வந்துட்டு இப்போ காரை ஸ்டாப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், வெனிலா பற்றின எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஆல்ரெடி வெனிலா லவ் பண்ணாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகிடுச்சு, ஒன்று தான் வந்துட்டு அண்ணா நினச்சிட்டு தான் இருக்காரு விஜயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓ, சூப்பரான விஷயம்னு சொல்லியிருக்கீங்களே, கண்டிப்பாக இப்போ விஜய் கிட்டே போயிட்டு வெண்ணிலா நிறுத்தி வச்சோன்னா என்ன பண்ணாருங்க அண்ணா அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக வெண்ணிலாவை தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பான் அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் ஒன்று போதுமே, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசி அந்த காவேரி எப்படியாவது வந்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சரி, இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க ராகினி கிட்ட அவங்க ஹஸ்பண்டு. இங்கே பாருங்கள், அவங்க கூட நான் வாழணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தேடிட்டு போகிறாங்க காரை திருப்பிட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்து எங்கேயும் கிடைக்காதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்துட்டு மிஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக அவள் இங்கே தான் இருப்பாள், நான் உன்னை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் காவேரியும் அதுக்கப்புறம் விஜயும் இருந்துட்டு பெரிய ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. காவேரி வந்துட்டு அப்செட்டாகவே உட்காந்துருக்காங்க. ஏன் காவேரி இப்படிலாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கா, அப்பயும் வந்துட்டு மைண்ட் அப்செட்டாகவே உட்காந்துருக்கான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எப்படி வந்துட்டு நான் எல்லா இடத்துலையும் நானாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கணுமா, அதான் கொஞ்ச நாள் கான்ட்ராக்ட் முடிய போதில்லை, நான் கொடுத்த காசுக்காவது வந்து விசுவாசமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற காவேரி, அப்படியெல்லாம் நான் நினைக்கவே கிடையாது, உன்னை வந்து நீ மாற்றிக்கோ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன், வெளியே வந்திருக்கோம், கொஞ்சமாவது சிரித்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களே ஆர்டர் பண்ணிக்கோங்கன்றாங்க. உனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி டேஸ்ட் நல்லா இருக்கா, பார்த்துட்டே இருக்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு சொல்கிறாங்க. இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இதோட எபிசோட் முடிச்சு